அன்பான ஓப் சேனல் நேயர்களே, இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தினால் உங்களை வாழ்த்துகின்றேன். உங்கள் அனைவரையும் இந்த தொலைக்காட்சி வாயிலாக சந்திப்பதில் மிகவும் மகிழ்ச்சி கொள்கின்றேன். அரைஸ் யூத், இட்ஸ் யுவர் டைம். வாலிபர்களே எழுந்திருங்கள், இது உங்களுடைய காலம் என்ற தலைப்பின் கீழாக நான் தொடர்ந்து தேவ செய்திகளை கேட்டு வருகின்றோம். இந்த நாளிலும் கூட நாம் 3ஆம் செய்தியின் கீழாக இருக்கின்றோம். இந்த நாளில் கூட நாம் படிக்க இருக்கக்கூடிய செய்தியின் தலைப்பு, வாலிபனே நீ தனிமையானவன் அல்ல. யூத், யூ ஆர் நாட் அலோன். கண்களை மூடி நாம் ஜெபம் செய்வோம். எங்களை அதிகமாய் நேசிக்கிற எங்கள் அன்பின் ஆண்டவரே, இந்த நேரத்தில் கூட உம்முடைய தேவ செய்தியை நாங்கள் கேட்கும்படியாய் வந்திருக்கிறோம். விசேஷமாய் வாலிபர்களை கர்த்தர் நீர் தொடும்படியாய், அவர்களோடு கூட கர்த்தர் நீர் பேசும்படியாய் ஜெபிக்கிறேன். இயேசுவின் நாமத்தினால் கேட்கிறோம் எங்கள் பிதாவே, ஆமேன். நம்முடைய வாழ்க்கையிலே அநேக காரியங்களை குறித்து நாம் படித்து வருகிறோம். நம்முடைய வாழ்க்கையிலே அநேக காரியங்களை நாம் தியானித்து வருகிறோம். ஆனால் அநேக நேரங்களில் நாம் படிப்பதும் தியானிப்பதும் ஒரு காலகட்டத்திலே மறந்து போய் விடுகின்றது என்று பார்க்கின்றோம். அவ்வாறு மறந்து போய் விடும் பொழுது நம்முடைய வாழ்க்கையிலே நாம் சோர்வை சந்திக்கின்றோம். சில நேரங்களில் நாம் நம்பிய மனிதர்கள் நம்மை கைவிட்டு விடுவார்கள். சில நேரங்களில் நாம் யாரிடமோ உதவி கேட்டிருப்போமோ அவர்கள் நமக்கு உதவி செய்யாமல் போய்விடுவார்கள். இப்படிப்பட்ட சூழ்நிலையில் நாம் அனைவருமே சிந்திக்கக்கூடிய ஒரு காரியம் என்னவென்று பார்க்கும் பொழுது, எனக்கு யாருமே இல்லை, நான் தனிமையாக இருக்கிறேன், எனக்கு ஆறுதலான வார்த்தைகள் கூட சொல்ல யாருமே இல்லை என்ற அந்த ஒரு கேள்விதான் எல்லாருடைய மனதிலும் வரக்கூடியதாக இருக்கிறது என்று பார்க்கின்றோம். இந்த நாளிலும் கூட நம்முடைய வாழ்க்கையில் கூட அப்படிப்பட்ட ஒரு காரியங்கள் தான் வருகின்றதாக இருக்கிறது. ஆனால் இன்று கர்த்தர் சொல்லக்கூடிய ஒரு காரியம் என்னவென்று பார்க்கும் பொழுது, அருமையான வாலிபனே, அருமையான வாலிப தங்கையே, நீ தனிமையானவன் அல்ல, நீ தனிமையானவள் அல்ல என்று கர்த்தர் சொல்லக்கூடிய ஒரு காரியத்தை நாம் பார்க்கின்றோம். நம்முடைய வாழ்க்கையிலே இந்த காரியத்தை நாம் செய்யும் பொழுது கர்த்தர் நம்மை ஆசீர்வதிக்கக்கூடியவராக இருக்கிறார் என்று பார்க்கின்றோம். இன்று நாம் கேட்க வேண்டிய மிக முக்கியமான ஒரு கேள்வி என்னவென்று பார்க்கும் பொழுது, வாலிபர்கள் சந்திக்கக்கூடிய பிரச்சனைகள் என்ன, வாலிபருடைய வாழ்க்கையிலே வரக்கூடிய போராட்டங்கள் என்ன என்று நாம் கேட்கும் பொழுது அநேக காரியங்கள் இருக்கிறதை நம்மால் பார்க்க முடியும். அவ்வாறு நாம் பார்க்கும் பொழுது வாலிபருடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய முதல் பிரச்சனை என்னவென்று பார்க்கும் பொழுது, அவர்கள் ஏதாவது சாதிக்க வேண்டும் என்று நினைத்திருப்பார்கள், அல்லது ஏதோ ஒரு வேலையில் சென்று தன்னுடைய வாழ்க்கை நன்றாக இருக்க வேண்டும் என்று நினைத்திருப்பார்கள். ஆனால் அவருடைய வாழ்க்கையிலே ஒரு ஏற்ற வேலை கிடைக்காமல் இருக்கும். இன்று அநேகருடைய வாலிபர்களுடைய வாழ்க்கையில், இன்று அநேகருடைய வாலிபர்களுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய ஒரு பிரச்சனை என்னவென்று பார்க்கும் பொழுது, எனக்கு வேலை இல்லையே, நான் வேலை இல்லாதவனாக இருக்கிறேனே, என்னை யாருமே மதிக்க மாட்டேன்றார்களே, என்னிடம் யாரும் பேசக்கூட மாட்டேன்றார்களே, என்னுடைய பெற்றோர்கள் என்னை புரிந்து கொள்ள மாட்டேன்றார்களே, நானும் எத்தனையோ அலுவலகத்துக்கு சென்று வேலை வாய்ப்பை தேடிக்கொண்டு தான் இருக்கிறேன், ஆனால் எனக்கு இன்னும் வேலை கிடைக்கவில்லையே, என்னை அனைவரும் ஒதுக்குகின்றார்கள், நான் தனிமையாக இருக்கிறேன், நான் தனிமையாக இருப்பதை உணர்கின்றேன் என்று அநேக வாலிப சகோதரர்கள் சகோதரிகள் புலம்புவதை என்னால் இங்கு கேட்க முடிகின்றது. அருமையான சகோதரனே, சகோதரியே, நீ தனிமையானவள் அல்ல, நீ தனிமையானவன் அல்ல. கர்த்தர் உன்னோடு கூட இருக்கிறார், கர்த்தர் உன்னோடு கூட இருக்கிறார். சங்கீதம் 128 2ஆம் வசனத்தை வாசிக்கும் பொழுது, உன் கைகளின் பிரயாசத்தை நீ சாப்பிடுவாய், உனக்கு பாக்கியமும் நன்மையும் உண்டாயிருக்கும். இங்கே கர்த்தர் ஒரு வாக்குத்தத்தத்தை சொல்லக்கூடக்கூடிய ஒரு காரியத்தை பார்க்கிறோம். என் மகனே, என் மகளே, என்னுடைய வார்த்தைக்கு பயந்து என்னுடைய கற்பனைகளுக்கு கை கொண்டு நீ நடக்கும் பொழுது உன்னுடைய கையின் பிரயாசத்தை நீ சாப்பிடுவாய். அதாவது உனக்கு ஏற்ற வேலையை நான் தருவேன், நான் உன்னை ஆசீர்வதிப்பேன், நான் உன்னை பெயர் சொல்லி அழைத்தது நிமித்தமாக உன்னை நடத்துவேன் என்று கர்த்தர் சொல்லக்கூடியதை பார்க்கிறோம். ஆகையால் அருமையான வாலிப பிள்ளைகளே, உங்கள் வாழ்க்கையிலே வேலை இல்லாத நிமித்தமாக நீங்கள் சோர்ந்து போய் இருக்கிறீர்களா? நீங்கள் கவலைப்பட வேண்டிய காரியம் ஒன்றுமே இல்லை. கர்த்தர் உங்களை நடத்தக்கூடியவராக இருக்கிறார். பிரசங்கி 5ஆம் அதிகாரம் 18 19 வரை நாம் வாசிக்கும் பொழுது, இதோ உயிரோடு இருக்கும்படி தேவன் அருளச் செய்த நாளெல்லாம் மனுஷன் புசித்து குடித்து சூரியனுக்கு கீழே தான் படும் பிரயாசம் அனைத்தின் பலனையும் அனுபவிப்பதே நலமும் உத்தமமான காரியம் என்று நான் கண்டேன். இதுவே அவன் பங்கு. தேவன் ஐஸ்வர்யத்தையும் சம்பாதித்தையும் எவனுக்கு கொடுத்திருக்கிறாரோ அவன் அதிலே புசிக்கவும் தன் பங்கை பெறவும் தன் பிரயாசத்திலே மகிழ்ச்சியாய் இருக்கவும் அவனுக்கு அதிகாரம் அளிப்பது தேவனுடைய அனுக்கிரகம். இங்கே நாம் பார்க்கும் பொழுது கர்த்தர்
தேவனுடைய பிள்ளைகளுக்கு அவர் நல்லதொரு வேலைகளை கொடுக்கின்றார். அவர்கள் நன்றாக புசித்து குடித்து மகிழ்ச்சியாக இருக்க வேண்டும், சந்தோஷமான ஒரு வாழ்க்கை வாழ வேண்டும் என்று கர்த்தர் அவருடைய வாழ்க்கையிலே எல்லா தேவைகளையும் சந்திக்கக்கூடியவராக இருக்கிறார் என்று பார்க்கிறோம். அப்படி என்றால் நீங்கள் ஒன்றுக்குமே கவலைப்பட வேண்டிய அவசியமில்லை. கர்த்தர் உங்களை நடத்தக்கூடியவராக இருக்கிறார். கர்த்தர் உங்களுடைய தேவைகளை சந்திக்கக்கூடியவராக இருக்கிறார். வேலை இல்லைன்னு நீங்கள் கவலைப்படுறீங்களா? கவலைப்பட வேண்டாம். கர்த்தர் உங்களை பார்த்து சொல்லக்கூடிய ஒரு காரியம், என் மகனே, என் மகளே, நீ தனிமையானவள் அல்ல, தனிமையானவன் அல்ல. உன்னுடைய தேவையை நான் சந்திப்பேன், உனக்கு ஏற்ற ஒரு வேலையை தருவேன் என்று கர்த்தர் சொல்லக்கூடியதை பார்க்கிறோம். யோவான் 14:16-18 வரை வாசிக்கும் பொழுது, நீங்களும் நானும் தனிமையானவர்கள் அல்ல என்று கர்த்தர் அங்கே சொல்லியிருக்கிறார். நான் வாசிக்கிறேன். நான் பிதாவை வேண்டிக் கொள்வேன், அப்பொழுது என்றென்றும் உங்களோடு கூட இருக்கும்படி சத்திய ஆவியாகிய வேறொரு தேற்றருவாளன் அவர் உங்களை தந்தருளுவார். உலகம் அந்த சத்திய ஆவியானவரை காணாமலும் அறியாமலும் இருக்கிறபடியால் அவரை பெற்றுக்கொள்ள மாட்டாது. அவரே உங்களுடனே வாசம் பண்ணி உங்களுக்குள்ளே இருப்பதால் நீங்கள் அவரை அறிவீர்கள். இங்கே கர்த்தர் சொல்லக்கூடிய ஒரு காரியம், நீங்கள் தனிமையானவர்கள் அல்ல, நான் பரிசுத்த ஆவியானவரை அனுப்பப் போகின்றேன், நான் தேற்றருள் வாளனை அனுப்பப் போகின்றேன். அவர் உங்களோடு கூட வந்து உங்களுடைய எல்லா தேவைகளையும் சந்திக்கக்கூடியவராய், உங்களை நடத்தக்கூடியவராய் இருக்கிறார் என்று இங்கே சொல்லப்பட்டு இருக்கிறதை பார்க்கிறோம். நாம் தொடர்ந்து வாசிக்கும் பொழுது அந்த தேற்றருள் வாளனை கர்த்தர் அனுப்பி அவர் சொல்லக்கூடிய காரியம், நான் உங்களை திக்கற்றவர்களாக விடேன், நான் உங்களை திக்கற்றவர்களாக விடேன். ஆம் அருமையான வாலிபனே, சகோதரியே, கர்த்தர் சொல்லக்கூடிய ஒரு காரியம், நான் உங்களை திக்கற்றவர்களாக விடேன். அப்படி என்றால் நீங்கள் தனிமையானவர்கள் அல்ல. உங்களுடைய குடும்பம் உங்களை ஒதுக்குகின்றதா? உங்களுடைய பெற்றோர்கள் உங்களை ஒதுக்குகின்றார்களா? கவலைப்பட வேண்டாம். உங்களுக்காகவே கர்த்தர் தேற்றருள் வாளனை அனுப்புகின்றார். அவர் உங்களை ஆறுதல் செய்யக்கூடியவராக இருக்கிறார். அவர் உங்களை நடத்தக்கூடியவராக இருக்கிறார். உங்களுடைய எல்லா தேவைகளையும் அவர் சந்திக்கிறார் என்று வேதம் சொல்லக்கூடியதை பார்க்கிறோம். வேதாகமத்திலே அநேகர்கள் தனிமையானவர்களாக இருந்தார்கள் என்று பார்க்கலாம். அவ்வாறு நாம் பார்க்கும் பொழுது முதல் தனிமையாக இருந்தது யார், எப்படி என்று பார்க்கும் பொழுது ஆதாமும் ஏவாளையும் கர்த்தர் சிருஷ்டித்தார். அவர்கள் பாவம் செய்த உடனே அவர்களுக்குமான தேவனுக்குமான அந்த ஒரு உறவு துண்டிக்கப்பட்டது. அவர்கள் தனியாக பிரிக்கப்பட்டார்கள், தேவனோடு கூட இருந்து பிரிக்கப்பட்டார்கள். ஆனால் இருப்பினும் கர்த்தர் அவர்களோடு கூட பேச ஆரம்பித்தார். கர்த்தர் அவர்களோடு கூட தீர்க்கதரிசி வாயிலாக அவர்களோடு கூட கர்த்தர் அந்த உறவை வைத்து கொண்டார். ஒருவேளை பாவத்து நிமித்தமாக நீங்கள் தனிமைப்படுத்தப்பட்டு இருக்கிறீர்களா? பாவத்து நிமித்தமாக தேவனுக்கும் உங்களுக்கும் இருக்கக்கூடிய உறவு இல்லாமல் இருக்கிறதா? நீங்கள் கவலைப்பட வேண்டாம், கர்த்தர் உங்களோடு கூட இருக்கிறார். வேதாகமத்தில் அநேகர்கள் தனிமையாக இருந்தார்கள் என்று பார்க்கின்றோம். அப்படிப்பட்ட ஒருவர் தான் தனிமையான எஸ்தர் என்று கூட சொல்லலாம். தனிமையான ராஜாத்தி எஸ்தர் என்று சொல்லலாம். இந்த எஸ்தருடைய வாழ்க்கை குறித்து நாம் பார்க்கும் பொழுது அவள் அநேக நேரங்களிலே தனிமையாக இருந்தாள் என்று பார்க்கிறோம். அவர்களுக்கு பெற்றோர்கள் இல்லை, பெற்றோர்கள் இல்லாத ஒரு சூழ்நிலை. தன்னுடைய மாமா மொர்தெக்காய் தான் எடுத்து வளர்க்கின்றார் என்று பார்க்கிறோம். பெற்றோர் இல்லாத ஒரு மகளுடைய வாழ்க்கை குறித்து யோசிக்கும் பொழுது அநேக ஏக்கங்கள், அநேக கனவுகள், அநேக லட்சியங்கள் இருந்திருக்கும். எஸ்தரும் அவ்வாறு தான் வளர்க்கப்பட்டாள். கர்த்தருடைய தயவினால் அந்த இடத்திலே அவள் ராஜாத்தியாய் ஒரு அந்தஸ்தை பெறுகின்றாள். ஒரு ராஜாத்தியாய், ஒரு ராணியாய் அந்தஸ்தை பெற்று அந்த சிம்மாசனத்திலே அவள் அமருகின்றதை பார்க்கிறோம். உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் எஸ்தரை போல தனிமையானவர்களாக இருக்கிறீர்களா? உங்களுடைய அப்பா அம்மா உங்களிடம் பேசாமல் இருக்கிறார்களா? அல்லது உங்களுக்கு ஆறுதல் சொல்ல யாருமே இல்லாமல் இருக்கிறார்கள்? அல்லது உங்களுடைய வாழ்க்கையில் பெற்றோர்களை நீங்கள் இழந்து இருக்கிறீர்களா? நண்பர்களை இழந்து இருக்கிறீர்களா? ஆண்டவர் சொல்கிறாரு, நீ எஸ்தரை நீ பார், அந்த மகளை நான் உயர்த்தினது போல உன்னுடைய வாழ்க்கையிலும் நான் உன்னை உயர்த்துவேன். கவலைப்பட வேண்டாம், திகைக்க வேண்டாம். வேலை இல்லைன்னு சொல்லி கவலைப்பட வேண்டாம். நல்லதொரு வாழ்க்கை துணை இல்லையேன்னு சொல்லி கவலைப்பட வேண்டாம். கர்த்தர் அதை ஏற்ற காலத்தில் உனக்கு தர வல்லவராய் இருக்கிறாய். அருமையான வாலிப பிள்ளைகளே, எஸ்தருடைய வாழ்க்கை குறித்து நாம் பார்க்கும் பொழுது அந்த எஸ்தருடைய வாழ்க்கையிலே அவள் முதலாவது தேவனுக்கு முன்பாக நின்றாள் என்று பார்க்கிறோம். யூத ஜனங்களுக்கு ஒரு பிரச்சனை வருகின்றது. மொர்தெக்காய் அதை எஸ்தருக்கு தெரிவிக்கின்றார். அதை அறிந்த மாத்திரத்தில் எஸ்தருக்கு என்ன செய்வதென்று தெரியவில்லை. எஸ்தர் சொல்லக்கூடிய ஒரு காரியம், நான் ராஜாவுக்கு முன்பாக சென்றால் அவர் என்னை கொல்வதற்கும் அவருக்கு அதிகாரம் இருக்கிறது என்று சொல்லக்கூடியதை பார்க்கிறோம். அப்பொழுது மொர்தெக்காய் சொல்லக்கூடிய ஒரு காரியம், யூதர்கள், ஒட்டுமொத்த யூதர்களும் அழிய போகின்றோம், அப்படி என்றால் நீயும் கூட தான் அழிய போகின்றாய். ஆகையால் இந்த காலத்தில் நீ மௌனமாய் இருந்தால் எப்படி என்று சொல்லக்கூடியதை பார்க்கிறோம். எஸ்தர் 4ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்திலிருந்து 8ஆம் வசனம் வரை நாம் வாசிக்கலாம். அப்பொழுது மொர்தெக்காய் தனக்கு சம்பவித்த எல்லாவற்றை பற்றியும் யூதரை அழிக்கும்படி ஆமான் ராஜாவின்
கஜானாவுக்கு எண்ணிக்கை கொடுப்பேன் என்று சொன்ன பணத்தொகையை பற்றியும் அவனுக்கு அறிவித்தது அன்றி, யூதர்களை அழிக்கும்படி சூசானில் பிறந்த கட்டளையின் நகலையும் அவனிடத்தில் கொடுத்து அதை எஸ்தருக்கு காண்பித்து தெரியப்படுத்தவும், அவள் அகதியமாய் ராஜாவின் இடத்திற்கு போய் அவனிடத்தில் தன் ஜனங்களுக்காக விண்ணப்பம் பண்ணவும் மன்றாடவும் வேண்டும் என்று அவளுக்கு சொல்ல சொன்னான். எஸ்தரிடம் இதை சொல் என்று சொல்லக்கூடிய ஒரு காரியத்தை பார்க்கிறோம். ஆனால் எஸ்தருக்கு என்ன சொல்வதென்று தெரியவில்லை. எஸ்தர் சொல்கின்றார், நான் ராஜாவினிடத்தில் சென்றால் இதெல்லாம் சம்பவிக்கும் என்று சொல்லக்கூடியதை நாம் பார்க்கின்றோம். அப்பொழுது தொடர்ந்து நாம் பார்க்கும் பொழுது எஸ்தர் சொல்லக்கூடிய ஒரு காரியம், நான் போய் ராஜாவிடம் செல்கின்றேன், ஆனால் அதற்கு முன்பதாக நான் தேவனுக்கு முன்பாக போய் நிற்கப் போகின்றேன். அவள் தேவனுக்கு முன்பாக ஒரு தனிமையானவளாய் நின்றாள் என்று பார்க்கின்றோம். உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் தனிமைப்படுத்தப்பட்டு இருக்கிறீர்கள், தனியாக இருக்கிறீர்கள் என்றால் நீங்கள் நிற்க வேண்டிய முதல் நபர் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து. அவர் ராஜாவுக்கு முன்பாக நீங்கள் நில்லுங்கள். கர்த்தர் உங்களுக்கு வெற்றியை தரக்கூடியவராக இருக்கிறார். 3 நாட்கள் இரவும் பகலும் உபவாசம் எடுக்கும்படி யூத ஜனங்களுக்கு மொர்தெக்காயின் வாயிலாக அங்கே எஸ்தர் ராணி சொன்னதை பார்க்கிறோம். அதன்படியாக அவர்களும் உபவாசம் எடுக்கின்றார்கள். எஸ்தரும் உபவாசம் எடுக்கின்றாள். கர்த்தருக்கு முன்பாக தனியாய் அவள் உபவாசத்தோடு மன்றாடக்கூடிய ஒரு காரியத்தை பார்க்கிறோம். அவள் ஜெபிக்கக்கூடிய ஒரு காரியத்தை பார்க்கிறோம். அதுக்கடுத்து என்ன நடந்தது, என்ன நிகழ்ந்தது என்று பார்க்கும் பொழுது, அந்த வல்லமையை பெற்றுக்கொண்ட அந்த எஸ்தர் ராஜாவுக்கு முன்பாக நின்றாள். அதற்கடுத்து தன்னுடைய ஜனங்களுக்காக நின்றாள் என்று பார்க்கிறோம். நம்முடைய வாழ்க்கையில் நாம் தனிமையாக இருக்கிறோம் என்றால், நம்மிடம் ஆதரிக்க யாரும் இல்லை, நம்மிடம் பேச யாரும் இல்லை, சோர்ந்து போன ஒரு சூழ்நிலை, கவலைப்பட வேண்டாம் வாலிபனே, கவலைப்பட வேண்டாம் வாலிப சகோதரியே. அங்கே எஸ்தரை கண்ணோக்கி பார். எஸ்தருடைய வாழ்க்கையில் எஸ்தருக்கு வாழ்வா சாவா என்ற ஒரு சூழ்நிலை. அவள் முதலாவது நின்றது தேவனிடம். தேவனுக்காக அவள் நின்றாள். உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் தனிமையாக இருக்கக்கூடிய நேரங்களில் தேவனை கண்ணோக்கி பாருங்கள், தேவனுக்காக நில்லுங்கள், தேவனிடம் முறையிடுங்கள், ஜெபம் செய்யுங்கள். காரியத்தை அவர் வாய்க்க செய்வார், காரியத்தை அவர் மாற்றுவார். அவ்வாறு எஸ்தர் செய்து ராஜாக்கு முன்பாக சொல்லும் பொழுது எஸ்தர் நினைத்த காரியத்தை கர்த்தர் நிறைவேற்றினார் என்று வேதாகமத்திலே பார்க்கிறோம். இன்று உங்களுடைய வாழ்க்கையில் கூட நீங்கள் கர்த்தருக்கு முன்பாக நிற்கும் பொழுது, வாலிபமான சகோதரனே, வாலிபமான சகோதரியே, நீ கர்த்தருக்காக நிற்கும் பொழுது கர்த்தர் உன்னோடு கூட பேசக்கூடியவராய், உன்னுடைய காரியத்தை சந்திக்கக்கூடியவராய் இருக்கிறார் என்று பார்க்கிறோம். நான் வாசிக்கின்றேன். எஸ்தர் 4ஆம் அதிகாரம் 13, 14, 16, 17 தொடர்ந்து வாசிக்கும் பொழுது, 3ஆம் நாளிலே எஸ்தர் ராஜவஸ்திரம் தரித்து கொண்டு ராஜா அரண்மனையின் உள் முற்றத்தில் ராஜா கொலுவிற்கும் ஸ்தானத்திற்கு எதிராக வந்து நின்றாள். ராஜா அரண்மனை வாசலுக்கு எதிரான கொலு மண்டபத்திலே ராஜாசனத்தில் வீற்றிருந்தார். அங்கே நாம் பார்க்கும் பொழுது ராஜாவுக்கு முன்பாக எஸ்தர் அவள் தைரியமாக சென்று நின்றாள் என்று பார்க்கிறோம். ராஜா உள்ளே வர சொல்கின்றார். அங்கே காரியம் ஜெயமாக ஆனது என்று பார்க்கின்றோம். உங்களுடைய வாழ்க்கையில் கூட ஒருவேளை எஸ்தரை போல நீங்கள் தனிமையாக இருக்கிறீர்களா? எஸ்தரை உயர்த்தின கர்த்தர், எஸ்தருடைய விண்ணப்பத்தை நிறைவேற்றின கர்த்தர் என்று உங்களுடைய விண்ணப்பத்தையும் உயர்த்தவராய் நிறைவேற்றக்கூடியவராய் இருக்கிறார் என்பதை ஒருபோதும் மறந்து போய் விடாதீர்கள் பிரியமானவர்களே. 2வது காரியம், நம்முடைய வாழ்க்கையிலே பார்க்கும் பொழுது, நாம் தனிமையாக இருக்கும் பொழுது நாம் முதலாவது தேவனை நோக்கி பார்க்க வேண்டும், எஸ்தர் ராணி பார்த்தது போல. 2வது, நாம் தனிமையாக இருக்கிறோம் என்றால் நாம் நினைக்க வேண்டிய ஒரு காரியம், தேவன் எனது வலதுபுறமும் இடதுபுறமும் எனக்கு துணையாய் நிற்கிறார் என்பதை நாம் நினைத்து பார்க்க வேண்டும். ஏசாயா 41ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம், நீ பயப்படாதே, நான் உன்னுடைய இருக்கிறேன், திகையாதே, நான் உன் தேவன், நான் உன்னை பலப்படுத்தி உனக்கு சகாயம் பண்ணுவேன், என் நீதியின் வலது கரத்தினால் உன்னை தாங்குவேன். இதோ உன்மேல் எரிச்சலாக இருக்கிற யாவரும் வெட்கி இலச்சை அடைவார்கள், உன்னோடு வழக்காடுகிறவர்கள் நாசமாகி ஒன்றுமில்லாமல் போவார்கள், உன்னோடு போராடுகிறவர்களை தேடியும் காணாதிருப்பாய், உன்னோடு யுத்தம் பண்ணின மனுஷர் ஒன்றுமில்லாமல் போவார்கள் என்று இங்கே வேதம் சொல்லப்பட்டு இருக்கிறதை பார்க்கிறேன். வேதம் சொல்கின்றது, நீ பயப்படாதே, கர்த்தர் சொல்கிற பயப்படாதே, திகையாதே, நான் உன் வலதுகாரத்தை பிடித்து நான் உன்னோடு கூட இருக்கிறேன், நான் உனக்கு சகாயம் செய்வேன் என்று இங்கே கர்த்தர் சொல்லக்கூடிய ஒரு காரியத்தை பார்க்கிறோம். பிரியமானவர்களே, அருமையான வாலிபனே, அருமையான வாலிப சகோதரியே, கர்த்தர் சொல்லக்கூடிய ஒரு காரியம், நீ தனிமையாக இருக்கிறாயா? உன்னிடம் யாருமே இல்லையா? பேசுவதற்கு கூட யாருமே இல்லையா? நம்பினவர்களை ஏமாற்றி விட்டார்களா? உனது வலது பக்கத்திலே உன்னை சிருஷ்டித்த, உன்னை உருவாக்கின கர்த்தர் அமர்ந்திருக்கிறார். அவர் சொல்கின்றார், கவலைப்படாத, கவலைப்பட வேண்டாம், நான் சகலத்தையும் பார்த்து கொள்வேன், உன் வாழ்க்கையை நான் மாற்றுவேன், கவலைப்பட வேண்டாம் என்று கர்த்தர் சொல்லக்கூடியதை பார்க்கிறோம். சங்கீதம் 121 நாம் வாசிக்கும் பொழுது,
உன் காலை தள்ளாட விட்டார், உன்னை காக்கிறவர் உறங்கார். இதோ இஸ்ரவேலை காக்கிறவர் உறங்குவதும் இல்லை, தூங்குகிறதும் இல்லை. கர்த்தர் உன்னை காக்கிறவர், கர்த்தர் உன் வலது பக்கத்திலே உனக்கு நிழலாய் இருக்கிறார். பிரியமானவர்களே, இங்கே சற்று சிந்தித்து பாருங்கள், கர்த்தர் எவ்வாறு தேவனுடைய பிள்ளைகளை அவர் பாதுகாக்கிறார் என்று. தேவனுடைய பிள்ளைகளுக்கு எப்படி அந்த பாதுகாப்பை அவர் தருகிறார் என்பதை நீங்கள் பாருங்கள். நீங்கள் தேவனோடு இருக்கும் பொழுது, எஸ்தரை போல தேவனுக்காக நிற்கும் பொழுது, கர்த்தர் உங்களை பாதுகாக்கிறார். எல்லா தீங்கிலிருந்தும் பாதுகாக்கிறார். வெயிலில் இருந்தும் நிழலில் இருந்தும் எல்லா விதமான ஆபத்திலிருந்தும் கர்த்தர் உங்களை பாதுகாக்கக்கூடியவராக இருக்கிறார் என்று இங்கே சொல்லப்பட்டு இருக்கிறதை பார்க்கிறோம். ஆம், கர்த்தர் நம்முடைய வலது பக்கத்திலே நிற்கிறார், நிழலாய் நிற்கிறார். அவர் நம்மை கைவிடாதவராய் இருக்கிறார். நம்முடைய எல்லா தேவைகளையும் அவர் சந்திக்கக்கூடியவராய் இருக்கிறார். நாம் ஒருபோதுமே மறந்து போய் விடவே கூடாது. பிரியமானவர்களே, சங்கீதம் 37:7 வசனத்தை நாம் வாசிக்கும் பொழுது, தேவ தூதர்கள் இறங்கி வந்து நம்மோடு கூட அவர்கள் இருக்கிறார்கள் என்று சொல்லப்பட்டு இருக்கிறதை பார்க்கிறோம். சங்கீதம் 91:10 வாசிக்கும் பொழுது, எனக்கு அடைக்கலமாய் இருக்கிற உன்னதமான கர்த்தரை உனக்கு தாபரமாய் கொண்டாய், ஆகையால் பொல்லாப்பு உனக்கு நேரிடாது, வாதை உன் கூடாரத்தை அணுகாது, உன் வழிகளெல்லாம் உன்னை காக்கும்படி உனக்காக தம்முடைய தூதர்களுக்கு கட்டளையிடுவார். ஆம், இங்கே வேதம் சொல்லக்கூடிய ஒரு காரியத்தை நாம் பார்க்கிறோம். ஒரு வாதையும் நம்மை அணுகாது, எந்த நோய் நொடியும் நம்மை அணுகாது. கர்த்தர் தம்முடைய தேவ தூதர்களை அனுப்பி நம்முடைய பாதம் கல்லில் இடாதபடிக்கு அவர்கள் நம்மை பாதுகாத்து கொள்வார்கள் என்று சொல்லப்பட்டு இருக்கிறதை பார்க்கிறோம். வாலிபனே, எதற்காக நீ தனிமையாக இருக்கிறாய்? எதை சிந்தித்து உன்னுடைய வாழ்க்கையிலே நீ வீணாக்கி கொண்டு இருக்கிறாய்? கர்த்தர் பார்த்து சொல்லக்கூடிய ஒரு காரியம், உன்னை பார்த்து சொல்லக்கூடிய ஒரு காரியம், நீ தனிமையானவன் அல்ல. எஸ்தரோடு இருந்த கர்த்தர், நான் உன்னோடு கூட இருக்கிறேன், உன்னை நான் கைவிடவில்லை, உன்னை நடத்தக்கூடியவராய் நான் இருக்கிறேன் என்று கர்த்தர் உன்னை பார்த்து சொல்லக்கூடியவராக இருக்கிறார். ஒருபோதும் அதை நீ மறந்து போய் விடவே கூடாது. பிரியமானவர்களே, கர்த்தர் உன்னை கண்காணித்து கொண்டு இருக்கிறார். கர்த்தருடைய கண் நீதிமான்கள் மேல் நோக்கமாய் இருக்கிறது. வாலிபனே, கர்த்தர் உன்னை கண்காணிக்கிறார். வாலிபனே, கர்த்தர் உன்னை பார்த்து கொண்டு இருக்கிறார். வாலிபனே, கர்த்தர் உன்னுடைய தேவைகளை சந்திக்கக்கூடியவராய் இருக்கிறார். எதற்காக நீ பயப்பட வேண்டும்? எதற்காக நீ கவலைப்பட வேண்டும்? உன்னுடைய வாழ்க்கையிலே கர்த்தர் உனக்கு துணையாக நிற்கிறார். கர்த்தர் உனக்கு துணையாக நிற்கிறார். இந்த உலகமே உங்களை எதிர்த்து நின்றாலும், இந்த உலகத்தில் உங்களை புரிந்து கொள்ள யாரும் இல்லாமல் இருக்கலாம், நேசிக்க யாரும் இல்லாமல் இருக்கலாம், இந்த உலகமே உங்களோடு கூட நிற்காமல் போனாலும் நீங்கள் தனிமை ஆனவர்கள் அல்ல. நீங்கள் தனிமையானவர்கள் அல்ல. ஏனென்று பார்க்கும் பொழுது கர்த்தர் உங்களோடு கூட இருக்கிறார். கர்த்தர் உங்களை தேற்றுகின்றார். கர்த்தர் உங்களை நடத்தக்கூடியவராக இருக்கிறார். சற்று சிந்தித்து பாருங்கள், எஸ்தருடைய வாழ்க்கையிலே அந்த எஸ்தர் ராஜாவுக்கு முன்னாக ஒரு தனியான ஒரு நபர்தான். ஆனால் கர்த்தர் எஸ்தரோடு கூட இருந்தது நிமித்தமாக எஸ்தருடைய காரியங்கள் வாய்க்க ஆண்டவர் செய்தார் என்று பார்க்கிறோம். உங்களுடைய வாழ்க்கையில் கூட நீங்கள் தனிமையானவர்களாக இருக்கலாம். என்ன செய்வது என்று தெரியாமல் நீங்கள் திகைக்கலாம். ஆனால் கவலைப்பட வேண்டாம். கர்த்தருடைய கரம் உங்கள் மேல் இருக்கிறது. கர்த்தர் உங்களை கண்ணோக்கி பார்க்கிறார். கர்த்தர் உங்களுடைய வாழ்க்கையின் எல்லா தேவைகளையும் அவர் சந்திக்க சித்தமுள்ளவராக இருக்கிறார். இன்று அநேக நேரங்களில் நாம் கவலை மாத்திரமே பட்டு கொண்டு இருக்கிறோம் என்று பார்க்கிறோம். சங்கீதம் 1:2 வாசிக்கும் பொழுது, கர்த்தருடைய வேதத்தில் பிரியமாய் இருந்து இரவும் பகலுடைய வேதத்தில் தியானமாய் இருக்கிற மனுஷன் பாக்கியவான். அவன் நீர்க்காலோரமாய் நடப்பட்டு தன் காலத்தில் தன் கனியை தந்து இலையுதிராது இருக்கிற மரத்தைப் போல் இருப்பான். அவன் செய்வதெல்லாம் வாய்க்கும். நீ தனிமையாய் இருக்கிறாயா? இங்கே வேதம் சொல்லக்கூடிய ஒரு காரியம், கர்த்தருடைய வேதத்தில் பிரியமாய் இருந்து இரவும் பகலும் அவருடைய வேதத்தில் தியானமாய் இருக்கிற மனுஷன் பாக்கியவான். உன்னிடம் பேச யாருமே இல்லையா? உன்னிடம் அன்பு காண்பிக்க யாருமே இல்லையா? வேதம் சொல்லக்கூடிய ஒரு காரியம், இரவும் பகலும் கர்த்தருடைய வேதத்தை நீ தியானி. இரவும் பகலும் கர்த்தருடைய வேதத்தை நீ தியானித்து அதன்படி நடக்க தீர்மானம் செய். வேதம் சொல்லக்கூடிய ஒரு காரியம், நீ எப்படிப்பட்ட ஒரு வாலிபனாய் இருப்பாய், எப்படிப்பட்ட வாலிப மகளாய் நீ இருப்பாய் என்று பார்க்கும் பொழுது, நீ நீர்க்கால் ஓரமாய் நடப்பட்டு உன் காலத்திலே நீ கனியை தந்து இலை உதிராது இருக்கிற மரத்தைப் போல நீ இருப்பாய் என்று கர்த்தர் சொல்லக்கூடியதை பார்க்கிறோம். அருமையான வாலிபனே, அவனுடைய வார்த்தை உன்னை பார்த்து சொல்லக்கூடிய ஒரு காரியம், நீ தனிமையானவன் அல்ல. என்னுடைய வேதத்தை நீ வாசி, என்னை குறித்து தெரிந்து கொள். உன்னை நான் நேசிக்கிறேன், உன்மேல் நான் அன்பு வைத்திருக்கிறேன், உன்னை நான் உயர்ந்த ஸ்தானத்திலே வைக்க வேண்டும் என்று நினைக்கிறேன்
என்று இங்கே கர்த்தர் உன்னை பார்த்து சொல்லக்கூடிய ஒரு காரியத்தை இங்கே நாம் பார்க்கிறோம். ஆண்டவர் சொல்றாரு, இந்த வேத வசனத்தின்படி நாம் வாசிக்கும் பொழுது ஆண்டவர் சொல்றாரு, நீ என்னை தேடும் பொழுது, என்னிடம் வரும் பொழுது நீ இலை உதிராதிருக்கிற மரத்தை போல் இருப்பாய், நீ செய்வதெல்லாம் வாய்க்கும். உன் வாழ்க்கையில எதப்பா நீ செய்யணும்னு நினைக்கிற வாலிப பிள்ளைகளே, நீ எதை உன் வாழ்க்கையில சாதிக்கணும்னு நினைக்கிற, உன் வாழ்க்கையில நீ எதை சாதிக்கணும்னு நினைச்சாலும், உன் வாழ்க்கையில நீ எதை செய்யணும்னு நினைச்சாலும் வேதம் சொல்லுது, கர்த்தரை நீ தேடு, கர்த்தரிடத்துல நீ வா. கர்த்தர் உன் வாழ்க்கையை மாற்றக்கூடியவராக இருக்கிறார். கர்த்தர் உன் வாழ்க்கையில எல்லா தேவைகளையும் அவர் சந்திக்கக்கூடியவராக இருக்கிறார். உன் வாழ்க்கையில பிரச்சனைகள் இருக்கலாம், உன் வாழ்க்கையில போராட்டங்கள் இருக்கலாம், உன் வாழ்க்கையில துன்பங்கள் இருக்கலாம், உன் வாழ்க்கையில அநேக விதமான சாத்தானுடைய பிடிப்புகள் இருக்கலாம். நீ தனிமையானவன் அல்ல. இந்த யுத்தம் தனிமையானவர்களுக்காக அல்ல. கர்த்தர் சொல்றாரு, தேவ ஜனமே நீ சும்மா இரு, கர்த்தர் உனக்காய் யுத்தம் செய்கிறார். கர்த்தர் உனக்காய் யுத்தம் செய்கிறார். நீங்கள் தனிமையானவர்கள் அல்ல. உங்களை சுற்றி எத்தனை சாத்தானுடைய கிரியைகள் இருந்தாலும் சரி, உங்களை சுற்றி எத்தனை பேருடைய வன் கண்கள் இருந்தாலும் சரி, உங்களை சுற்றி எத்தனை பேருடைய பிரச்சனைகள் உங்களை சுற்றி இருந்தாலும் சரி, நீங்கள் தனிமையானவர்கள் அல்ல. இன்று வாலிபர்களுக்கு அவ்வளோ பிரச்சனைகள், என்ன செய்வதென்று தெரியவில்லை, என்ன செய்வதென்று தெரியவில்லை. தன்னுடைய படிப்பிலே அவர்கள் தோற்றுவிட்டால் என்ன செய்வதென்று தெரியவில்லை. தான் நேசித்த பெண்ணிடமோ அல்லது ஆணிடமோ தோற்றுவிட்டால் என்ன செய்வதென்று தெரியவில்லை. வேலை தேடி படித்து முடித்து வேலை தேடி வேலை கிடைக்கவில்லை என்றால் என்ன செய்வதென்று தெரியவில்லை. ஏதோ ஒரு போதை பழக்கத்துக்கு அடிமையாகிவிட்டால் என்ன செய்வதென்று தெரியவில்லை. அநேக வாலிப பிள்ளைகளுக்கு இன்று என்ன செய்வதென்று தெரியவில்லை. ஆனால் வேதம் சொல்லக்கூடிய ஒரு காரியம், நீ இரவும் பகலும் வேதத்தை தியானி, வேதத்தை வாசி. கர்த்தர் உன் வாழ்க்கையை அவர் மாற்றக்கூடியவராக இருக்கிறார். எஸ்தருடைய வாழ்க்கையை கர்த்தர் மாற்றினார். எஸ்தருடைய வாழ்க்கை, எஸ்தரை பார்க்குறப்ப எஸ்தருக்கு யாருமே கிடையாது, யாருமே கிடையாது. தன்னுடைய மொர்தெக்காய் மாத்திரமே அவருக்கு இருந்தால், ஆனால் தன்னுடைய தகப்பன் தாய் இல்லை. ஆனால் எஸ்தரோடு கூட கர்த்தர் இருந்தார். எஸ்தரை கர்த்தர் உயர்த்தினார் என்று பார்க்கிறோம், உயர்ந்த ஸ்தானத்தில் வைத்தார் என்று பார்க்கிறோம். இன்று உங்களுடைய வாழ்க்கையில் கூட நீங்கள் எப்படிப்பட்டவர்களாக இருந்தாலும் சரி, உங்களுடைய வாழ்க்கையின் சூழ்நிலைகள் எப்படியாக இருந்தாலும் சரி, நீங்கள் தனிமையானவர்கள் அல்ல. கர்த்தர் உங்களை நடத்தக்கூடியவராக இருக்கிறார். கர்த்தர் உங்களோடு கூட காரியங்களை சந்திக்கக்கூடியவராக இருக்கிறார் என்று நாம் பார்க்கிறோம். பிரியமானவர்களே, நாங்கள் ஒரு முறை பிரயாணமாக செல்ல வேண்டியதாக இருந்தது. என்ன செய்வதென்று தெரியவில்லை. நாங்கள் என்னுடைய தங்கையை சந்திப்பதற்காக நாங்கள் விழுப்புரம் சென்றிருந்தோம். அங்கிருந்து ஒரு திருமணத்தை நாங்கள் கலந்து கொள்ள வேண்டியதாக இருந்தது. திருமணத்திற்கு, நாகர்கோயில் திருமணத்திற்கு. அதற்கும் நாங்கள் ட்ரெயின் எல்லாமே புக் பண்ணி வைத்திருந்தோம். என்ன ஆகிவிட்டது என்று பார்க்கும் பொழுது, திடீரென்று நாங்கள் செல்ல வேண்டிய இருந்த ட்ரெயின் கேன்சல் ஆகிவிட்டது. சென்னையிலிருந்து அது புறப்பட வேண்டிய ட்ரெயின் அது கேன்சல் ஆகிவிட்டது. எங்களால் ஒன்றுமே செய்ய முடியவில்லை. என்ன செய்வதென்று ஒன்றுமே தெரியவில்லை. அப்பொழுது நாங்கள் ஒரு பஸ் தான் புக் செய்தோம். போகக்கூடிய அந்த பஸ்ஸிலே நாங்கள் செல்லலாம் என்று புக் செய்தோம். ஆனால் ரொம்ப கஷ்டம் எங்களுக்கு. இரவு நேரத்தில் எவ்வாறு பிரயாணம் செய்வது, இருட்டாக இருக்கிறதே, என்ன நடக்குமோ தெரியாது. பயத்தோடு கூட நானும் பயந்து விட்டேன், என்னுடைய மனைவியும் மிகவும் அவர்கள் பயந்து விட்டார்கள். என்ன செய்வதென்று தெரியவில்லை. ஆனால் எங்களுக்குள்ள ஒரு நம்பிக்கை, நாங்கள் தனிமையானவர்கள் அல்ல, கர்த்தர் எங்களோடு கூட இருக்கிறார், கர்த்தர் எங்களை நடத்தக்கூடியவராக இருக்கிறார். நாங்கள் அந்த பஸ்ஸிலே பிரயாணம் செய்த துவங்கியது முதல் அங்கே நாங்கள் சேரும் வரை நான் ஜெபித்து கொண்டே இருந்தேன். கர்த்தரிடம் ஜெபித்து கொண்டே இருந்தேன், கர்த்தரே எங்களை நீங்கள் சுகபத்திரமாய் சேர்க்க வேண்டும், நீரே எங்களை பாதுகாக்க வேண்டும், நீரே எங்களுடைய துணையாய் நிற்கிறீர் என்று நான் ஜெபித்து கொண்டே இருந்தேன். நாங்கள் சென்றடைய வேண்டிய இடத்தில் கர்த்தர் எங்களை பத்திரமாக கொண்டு போய் சேர்த்தார். அருமையான வாலிபனுடைய வாழ்க்கையில் கூட பிரயாணங்கள் அதிகமாக இருக்கிறது. நீங்கள் செல்ல வேண்டிய இடம் அதிகமாக இருக்கிறது. கர்த்தர் உங்கள் கூட இருக்கிறார். நீங்கள் தனிமையானவர்கள் அல்ல, அதை நீங்கள் உணர வேண்டும். என்னுடைய வாழ்க்கையில் பல தருணங்களில் நான் தனிமையாக இருக்கிறதை உணர்ந்தேன். அப்பொழுது கர்த்தர் என் கூட இருக்கிறார் அப்படி நான் உணர்ந்தேன். அதே போல் உங்களிடத்திலும் கர்த்தர் இருக்கிறார். அவர் உங்களை அறிவார். உங்களுடைய பிரச்சனை அவருக்கு தெரியும். அவரிடம் நீங்கள் சொல்லுங்கள், மாற்றுவார். கண்களை மூடி ஜெபம் செய்வோம். எங்களை அதிகமாய் நேசிக்கிற எங்கள் அன்பின் ஆண்டவரே, இந்த நேரத்தை தந்த கிருபைக்காக உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த செய்தியை கேட்ட அருமையான வாலிபர்களும் உம்முடைய கரத்தில் சமர்ப்பிக்கிறோம், பெரியவர்களும் உம்முடைய கரத்தில் சமர்ப்பிக்கிறோம். என் ஆண்டவரே, வாலிபர்கள் எழும்பி பிரகாசிக்க தடையாக இருப்பது அவருடைய தனிமை கர்த்தாவே, அதை விட்டு வெளியே வர கிருபை செய்யுங்க. இயேசுவின் நாமத்தினால் ஜெபிக்கிறோம் எங்கள் பிதாவே, ஆமென்.